ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதத்தோட செலவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அக்டோபர் மாதம் முடிய போகுது, அதோட செலவை தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய சம்பளத்தில் நான் பண்ணுற செலவு. நான் எவ்வளோ இந்த மாதம் செலவு பண்ணியிருக்கேன், எதுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. மளிகை பொருள் வந்து 1750 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வாங்க போனேன்னு நான் 2000 ரூபா கொண்டு போனேன். அதில் அப்படியே பெட்ரோல் போட்டாச்சு பைக்குக்கு, அப்படியே ஸ்நாக்ஸ் அது இதுன்னு அப்படியே 2000 ரூபாயும் செலவாயிடுச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் மிக்சி, குக்கரு, மிக்சி ஜாரு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு 2-3 குக்கரு மூடியில் ஒன்று விசில் போயிடுச்சு, அப்படியே ஒன்று அப்படி இப்படின்னு 3 ரிப்பேர் ஆகிட்டு 3ஐயும் கொண்டு சேர்த்து பார்க்கும்போது 1000 ரூபாய் ஆகிடுச்சு. கரெக்டாக 980 என்னவோ ஆகிடுச்சு. அது 1000 ரூபாய் ஆகிடுச்சு. அப்புறம் செடி வாங்கினேன், மழை நேரம் அப்படின்னோடனே செடி வாங்கினேன். அதுக்கு வந்து என்ன செடி வாங்கினேன் அப்படின்னா, கொய்யாக்கன்று ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் அந்த செடி ஒன்று சின்னதாக வாங்கினேன். அது வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து 350, கொய்யா செடி வந்து 150, அது 500 ரூபாய் ஆகிடுச்சு. அப்புறம் செருப்பு வந்து 2 பேருக்கு வாங்கினோம். சின்ன பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாங்கினோம். அது 600 ரூபாய் 2 பேருக்கும். தம்பிக்கும் அப்பாவுக்கும் வந்து 600 ரூபாய் ஆகிடுச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பலோஷா ஃபேண்ட் ஒரு 3 எடுத்திருந்தேன். ஒரு ஃபேண்ட் வந்து 120 ரூபா. அந்த ஃபேண்ட் வந்து எடுத்தேன்னு அதே மாதிரி தான் 500 ரூபா கொண்டு போயிருந்தேன். 360 ரூபா தான் ஆச்சு. அப்புறம் வர வழியிலே 140 ரூபா அப்படியே அது ஸ்நாக்ஸ் வாங்கினா அதுன்ட்டு செலவாயிட்டு, அந்த 500 ரூபாய் மாற்றினோடனே அப்படி செலவாயிட்டு 500 ரூபா முடிஞ்சுது. அடுத்து பாப்பாவுக்கு செருப்பு வாங்கினா அது 350. அப்புறம் அன்றைக்கி தான் காய்கறியும் வாங்கிட்டு வந்தாங்க, 350 ரூபா. அன்னைக்கு காய்கறியும் 350, செருப்பு 350, 700 ரூபா அன்றைக்கி செலவாச்சுது. ஆக மொத்தம் செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5300 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இந்த மாதம். இந்த மாதம் அப்படின்னா 1ஆந்தேதியிலேருந்துன்னு கேட்டால் அப்படி இல்லை, இது வந்து ஒரு 10ஆந்தேதிக்கு அப்புறம் பண்ண செலவு தான். அதுக்கு முன்னாடி பண்ண செலவு நான் எழுதலை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் சரி உன்னோட சம்பளத்தில் இந்த செலவெல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணது தான் நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் என்னெல்லாம் மாதம் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து மளிகை பொருள் தான், மளிகை பொருளும் காய்கறியும் கண்டிப்பாக நம்ம இந்த செலவில் வந்து எப்போதுமே இருக்கும். பெட்ரோல், ஸ்நாக்ஸ் அதுவும் கூட இருக்கும். அப்புறம் இந்த மிக்சி ஜார் ரிப்பேரு, இந்த குக்கர் அதெல்லாம் வந்து எப்போதுமே நமக்கு ரிப்பேர் ஆக போகிறதில்ல. அப்புறம் இந்த செடியும் நம்ம எப்போதுமே வாங்க போகிறதில்ல. செருப்பும் அப்படி தான், எப்படி 3-4 மாதத்தையே தாக்கு பிடிக்கும். ஃபேண்ட்டு இப்போ சௌரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு, எப்போதுமே நம்ம எடுக்க போகிறதில்ல. ஆக மொத்தம் பார்த்தா இதில் உருப்படி செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 2200 ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்கேன். மிச்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா உள்ள செலவு, எதிர்பார்க்காத செலவுங்க மாதிரி தான். ஏதோ தேவையில்லாத செலவு மாதிரியும் 1-2 தெரியுது பார்த்துக்கோங்க. எனக்கு நம்ம அடுத்தால கொஞ்சம் கவனமாக பண்ணணும் பார்த்துக்கோங்க. பைசா பற்றிலாம் செலவழிச்சதுக்கப்புறம் 5300 அப்படின்னா படக்குன்னு இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த 5300 ரூபாயை சம்பாதிக்கணும்னா படுற பாடு என்ன பாடாக இருக்குங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படிலாம் செலவை வந்து எழுதி வச்சு கணக்கு பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது ஏதாவது தேவையில்லாத செலவு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.